பேரன் பேத்திக்கு 10 கொடுக்கலாம். அந்த ஒரு காரணம் தானுங்க. எங்கள் அம்மா 40 வருஷமாக வந்து எம்ப்ராய்டிங் போட்டு தான் எங்கள் எல்லாரையுமே படிக்க வச்சாங்க. எம்ப்ராய்டிங் பண்ணி ஓரளவுக்கு தம்பி வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தோம். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் தான் வேலைக்கு போகிறேனேம்மா, நீங்கள் இனிமேல் வேலைக்கெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு மிஷின் எல்லாம் விற்றுட்டான். இனிமேல் அம்மாவுக்கு யாரும் கொண்டாந்து எம்ப்ராய்டிங் கொடுக்காதீங்கன்ட்டாங்க. அம்மா வீட்டில் இருந்தாங்க. சரி ஓகே, பையன் தான் வேலைக்கு போகிறானே, நாம் ஏன் அவனுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு, அவன் சொல்கிறத கேட்டுக்கோன்னு வீட்டில் இருந்தாங்க. அவனுக்கு அவன் வேலைக்கு போகிறவர்களும் நல்லபடியாக சம்பாரித்து அம்மாவுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தான். கல்யாணம் ஆனது, ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்களுக்கு டேப்லெட் டெய்லி போட்டாகணும். அப்போ வந்து தம்பி எனக்கு டேப்லெட் இல்லை, ஏன் எப்போ பார்த்தாலும் உயிரை வாங்குறீங்கம்மா, டேப்லெட்டுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பா சொன்னாங்க, நான் பென்ஷன் பணத்துலேருந்து கொடுத்துட்றேன், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க. அப்பாவோட பென்ஷன் பணத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அப்பாவோட பென்ஷன் பணம் வரலை. அப்போது என் தம்பி கையை தான் எதிர்பார்க்குற மாதிரியான சூழ்நிலை வந்தது. ஒரு காலகட்டத்தில்